இது என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோஸ். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த வீடியோல வந்து நான் ரொம்ப நாளா பார்த்து வச்சுட்டுருக்கேன். ஒரு டெஸ்க்க வாங்குனேன். அதோட செட்டப் வீடியோ தான் பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ டெஸ்க் கொஞ்சம் டெக்கரேட்டிவா அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். நான் அரேஞ்ச் பண்ணி முடிச்சோனே அப்படியே ஒரு ஆர்வத்தில உட்காந்து படிச்சுட்டேன். ஸோ இது டெஸ்க் செட்டப் கம் ஸ்டடி வீடியோ மாதிரி ஆயிருச்சு. ஹோப் யூ கைஸ் என்ஜாய். ஸோ ஃபர்ஸ்ட்டு டெஸ்க் செட் பண்ணிர்லாமா? இந்த பேக் வந்து பார்க்க ரொம்ப சின்னதா தெரியுது. நானும் இப்படிதான் தப்பு கணக்கு போட்டேன். ஆனா ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. ஸோ இத 3 பேர் சேர்ந்து தான் தூக்கிட்டு வந்தோம். பேக்கிங் ரொம்ப சேஃபா பண்ணி குடுத்துருந்தாங்க. எந்த டேமேஜும் வரல. நெறைய பேர் கமெண்ட்ஸ்லலாம் வந்து டேமேஜ் இருந்துச்சுன்னு போட்டிருந்தாங்க. பட் ஆனா என்னோட பேக்ல எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு நான் எல்லா பீஸஸும் தனியா எடுத்து வச்சுட்டேன். இந்த மாரி கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுன்னு. நெறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேன். அவங்களோட டெஸ்க்க, அப்புறம் வார்ட்ரோப் அதெல்லாம் அவங்களே ஃபிக்ஸ் பண்றது. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம். அவ்ளோ பெரிய விஷயமா என்ன அப்படின்னு எடுத்துட்டேன். ஆனா வந்து மேனுவல்லாம் கிளியரா தான் குடுத்துருந்தாங்க. இன்ஃபாக்ட் வந்து ஒரு பார்கோட் ஸ்கேன் பண்ணா ஒரு வீடியோ வந்துச்சு. பட் எனக்கு தான் பண்ண தெரியல. எங்க அப்பாவ கூப்பிட்டேன். அவரு சுத்தி பார்த்துட்டு உன்னால முடியாதுன்ட்டாரு. ஸோ ஹெல்ப்புக்கு ஒருத்தவங்கள கூப்பிட்டோம். சூப்பரா ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துட்டாங்க. வீடியோ ஆரம்பிச்சு இவ்ளோ நேரம் ஆயும் எதுவுமே சொல்லல என்ன பத்தி அப்படின்றது இப்ப தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ என்ன பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோ. நான் பிடிஎஸ் முடிச்சு ஒரு 9 மந்த்ஸா ஒரு கிளினிக்ல நான் ஜெனரல் டென்டிஸ்ட்டா ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். பட் இப்போ 2 மந்த்ஸா வந்து எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒர்க் பண்றதில்ல. வீட்லயே இருக்கவும் தான் ரொம்ப வருஷமா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை. சரி ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். இந்த சேனல்ல என்ன நீஷ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு இன்னும் தெரியல. பட் ஆனா என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ரஃப்பா. இதுதான் இருக்க போகுது அப்படின்னு. பிரைடல் ஷாப்பிங் பத்தி பேசுவேன். அப்புறம் ஸ்டடி விளாக்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க தான் என்ன உட்காந்து மானிட்டர் பண்ண போறீங்க. நான் படிக்கிறேனா இல்லையான்னு. அண்ட் எனக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ மேபி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டிஐஒய் ஸ்டஃப் எல்லாம் இருக்கலாம். நான் இன்ஸ்டால வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தேன். ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி. என் இன்ஸ்டா ஐடியும் ஆர்கைவ் தான். நான் புக்ஸ்டாகிராம் மாரி வச்சிருந்தேன். எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அத பத்தின ரிவ்யூஸ் எல்லாம் போட்டுட்டுருந்தேன். பட் ஆனா என்னால ஒர்க்கையும் எக்ஸாம் ப்ரெஷர் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியல. அது போக வெட்டிங்கும் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே டைம் ரொம்ப டைட்டா இருந்துச்சு. அதனால அது ரொம்ப இன்ஆக்டிவா இருக்கு. ஒரு பிக் பிக் தேங்க்ஸ் டூ ஆஷி. அவங்க தான் வந்து எப்பவுமே நான் என்ன இன்ஸ்டால போஸ்ட் போட்டாலும் கமெண்ட்ல சொல்லுவாங்க. உங்களோட யூடியூப் சேனலுக்காக வெயிட் பண்றேன்னு. ஸோ ஆஷி நீங்க தான் என்னோட பெரிய மோட்டிவேட்டர். தேங்க் யூ அண்ட் ஹாய் ஃப்ரம் ஹியர். அ அவங்களோட யூடியூப் சேனலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டேக் பண்றேன். அவங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆ அவங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பெர்சன். அ ஷி இஸ் மச் யங்கர் தேன் மீ. பட் ஆனா இந்த வயசுலயே ஷி இஸ் பீன் அ பிரைமரி டீச்சர் அண்ட் ஷி இஸ் ஆல்சோ ரிட்டன் அ புக் அபவுட் இட். அண்ட் இப்போ வந்து காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் அபவுட் ஹர் லைஃப் அவங்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து நோட்ஸ் எழுதுறது அப்டின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப எஸ்தெட்டிக்கா இருக்கணும் அப்படின்னு Pinterestலாம் பார்த்து ட்ரை பண்ணுவேன். அதனால தான் ரொம்ப நெறைய ஹைலைட்டர் வாங்கி வச்சிருக்கேன்னு இப்ப தான் எடிட் பண்ணும்போது தான் தெரியுது. ஆ இத விட நெறைய வச்சிருந்தேன். பட் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். இப்ப யூஸ் ஆகுறது மட்டும் தான் ட்ரை ஆகாதது மட்டும் தான் இங்க வச்சிருக்கேன். இந்த பழைய திங்ஸ்லாம் பார்க்கும்போது தான் வந்து இந்த இங்க் எரேசர்லாம் பார்த்தோனே ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அது ரொம்ப நாஸ்டால்ஜிக்கா இருந்துச்சு. ஆ இந்த நோட் வந்து நான் என்னோட டு டூ லிஸ்ட்லாம் எழுதுறதுக்காக அப்படியே சைட்ல வச்சிருக்கேன். நான் இந்த டெஸ்க்க செட் பண்றதுக்காக ரெடி ஆகும்போது, நான் ரொம்ப மினிமலா வச்சிருக்கணும். அதே சமயம் காசி வைப்ஸ் இருக்கணும் படிக்கிறப்ப அப்படின்னு வச்சிருந்தேன். ஸோ இந்த மாரி பழைய நோட்ஸ்லாம் இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெர்ல. பட் அந்த பேப்பர்லாம் இருந்துச்சு. தூக்கி போட்டுட்ருக்கேன். எங்க அம்மா ஒரு சாய்பாபா படம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அதனால அத பத்திரமா அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு போட்ட இம்ப்ளான்ட்டோட பாக்ஸு.
அதனால அத எப்பயுமே வச்சிருப்பேன் சைட்ல. அண்ட் இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நாளா நான் காணோம்னு தேடிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த பாக்ஸ்குள்ள தான் இருந்திருக்கு. ஆக்சுவலி இந்த பிங்க் பாக்ஸ்க்குள்ள நான் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்னு வாங்குனது. ஆனா அதுக்குள்ள எப்படியோ அது இதுன்னு போயிருச்சு உள்ள. எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், இந்த டேபிள வந்து ஒரு 1000 தடவ தொடச்சுட்டேன் போல இருக்கு. நெறைய கட்டே பண்ணிட்டேன். அப்படியும் அன்கட் வீடியோஸ்லயே இத்தன தடவ தொடச்சிருக்கேன். ஏன்னா, எங்க வீட்ல ஒயிட் வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப தகராறு பண்ணாங்க. நான் வந்து அடம் புடிச்சு இந்த ஒயிட் டேபிள் வாங்குனேன். இந்த மினிமலிஸ்டிக் காசி செட்டப் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கீழ் ரேக்ல வந்து நான் எதுவுமே வைக்க வேணாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா, நான் சம்மணங்கால் போட்டு உட்காந்து படிப்பேன். ஸோ, அங்க லேப்டாப் பேக் மட்டும் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் டெஸ்க் செட்டப் டன். படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நான் இன்னும் வெட்டிங்க்கு 2 வீக்ஸ் தான் இருக்கு. பட் இன்னும் இன்வைட் யாருக்கும் அனுப்பல ஃப்ரெண்ட்ஸுக்கு. பேரண்ட்ஸ் போட்டிருக்க இன்விடேஷன் ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஸோ குட்டியா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. நாங்க நானும் என் ஃபியான்சியும் சேர்ந்து ஒரு இன்விடேஷன் ரெடி பண்றதுக்காக பண்ணிட்டுருந்தேன். இன்வைட் ஒர்க் முடிச்சுட்டேன். அண்ட் இன்னைக்கு வந்து நான் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நான் வந்து நீட் பிஜிக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீட் எம்டிஎஸ் பிஜி பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நீட் யூஜி மாதிரி தான். எம்சிக்யூஸ் தான் இருக்கும். கரெக்டாக இருந்ததுன்னா 4 மார்க்ஸ் கிடைக்கும். அண்ட் தப்பான ஆன்சர்ஸ்க்கெல்லாம் -1 போகும். எக்ஸாம் டைமிங் 3 மணி நேரம் தான். ஆனால் கொஸ்டின் கவுண்ட் மட்டும் ஜாஸ்தி. 240 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலா 20 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு படிக்கிறதுக்கு. எந்த ஹெல்த் கேர் செக்டர் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டாலுமே, இல்ல எந்த ஸ்டடீஸ் இன் ஜென்ரல்னு எடுத்துட்டாலுமே, மெமரைஸ் பண்றதுக்கு அப்படின்றது நெறையா இருக்கும். ஸோ, எனக்கு அந்த மாதிரி மெமரைஸ் பண்ண வேண்டிய சில பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மூலமா தான் படிப்பேன். எனக்கு அந்த டெக்னிக் ரொம்பவே ஒர்க் ஆயிருக்கு. நான் வந்து டிஜிட்டல் ஃப்ளாஷ் கார்ட்ஸ்க்கு மாறிட்டேன். முன்னாடியெல்லாம் கையில தான் எழுதிட்டு இருந்தேன். பட் அத வந்து சேஃபா வச்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு டேலண்ட் இல்ல. ஸோ இந்த ஆப் வந்து நான் யூஸ் பண்றது வந்து அங்கி அப்படின்னு. இது வெப்லயும் இருக்கு. அ மொபைல் ஆப்பாவும் இருக்கு. எனக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் ஆன் த கோ எங்கேயாவது இருக்கேன், ஷாப்பிங் பண்ணிட்டுருக்கேன், இல்ல புக்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாத இடத்துல இருக்கேன் அப்படின்றப்ப, நான் வந்து ஈஸியா ஆல்ரெடி படிச்ச கன்டென்ட் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டுருப்பேன். ஸோ தட் நான் வந்து டச்லயே இருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லா என்னால படிக்க முடியல அப்படின்னாலும், அப்பப்போ வந்து நான் ஃபோன்ல எடுத்து இந்த ரிவைஸ் பண்ணிப்பேன். நான் வந்து அந்த கொஸ்டின் கார்டு வர்றப்போ வந்து, அ எனக்கு நானே வந்து அந்த கான்செப்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ போடுறேன். நாய்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா மைக் யூஸ் பண்ணல. அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வாட்ச் செல் சைஸ் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டெப்த் இருக்க சாஃப்ட் டிஷ்யூ, ஹார்ட் டிஷ்யூ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து ப்ராப்பரா கேப்சர் ஆகாது. அந்த இடத்துல வந்து ஒரு பிளர்ரிங் லைன் வரும். ஸோ இது வந்து ஸ்டெப் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டிஸ் அந்த ஆன்சர் கார்ட்ல கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிப்பேன். நான் கோச்சிங்க்கு வந்து அ ரொம்பவே ஃபேமஸான சிடிஸ் அகாடமில தான் ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதில லெக்சர்ஸும் இருக்கும், டெஸ்ட் சீரிஸும் இருக்கு. லெக்சர்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஸ்ட் சீரிஸ் மட்டும் ஜாயின் பண்ணுவாங்க. நான் வந்து லெக்சரும் சேர்த்து தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரொம்பவே விகரஸா ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் இனிசெட் எக்ஸாம் இருக்கு. ஸோ அது வந்து எய்ம்ஸ்ல வந்து பிஜி பண்றதுக்கான எக்ஸாமு. பட் என்னால இப்போ அந்த எக்ஸாம் குடுக்க முடியாது. பிகாஸ் வெட்டிங் 2 வீக்ஸ்ல இருக்கிறதுனால கண்டிப்பா என்னால படிக்க முடியாது அப்படின்னு தெரியும். ஸோ நீட் 2026 மட்டும் தான் படிச்சுட்டுருக்கேன் நானு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து வெளியில போற வொர்க் இருந்துச்சு. கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்றக்கு. அதனால அதுக்கு கிளம்ப போயிட்டேன். இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டு போட்டு பழகிட்டு, இது ஏதோ ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த மாரி இருந்துச்சு. ஹோப் ஐ டிட்ன்ட் போர் யூ கைஸ். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் விளாக் புடிச்சதா? ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ணணுமா? என்னோட வீடியோகிராஃபி ஸ்டைல் ஆர் பேசுற ஸ்டைல்ல அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ. பாய். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.